நம்முடைய சாபத்தை நீக்க இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கினார். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய சாபம் நீங்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட சாபங்கள் நீங்கிறது. அவரை நோக்கி பார்ப்போம். பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்து. உங்கள் வாலிப தம்பிமார், பேரம் பேத்தி, சின்ன பிள்ளைகள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை ஆசையிப்பார், நம்மை நினைத்திருக்கிறார் என்று வேதம் சங்கீதம் 115 நாம் 13-14 பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நாம் பார்க்க போகிற காரியம், சாபங்கள் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். சாபங்கள், பலவிதமான சாபங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சிலர் சும்மாவே நம்ம சவிப்பாங்க, ஆனால் அதெல்லாம் நிற்காதுன்னு சொல்லி நீதிமொழி 26:2 பார்க்கிறோம். அதே சமயத்தில் காரணத்தோடு இடப்பட்ட சாபங்கள் நிறைவேறுவதை பார்க்கிறோம். உதாரணமாக ஆதியாகமம் 3:14-19 தேவன் சர்ப்பத்தை சபித்தார், பெண்ணையும் சபித்தார், ஆதாமையும் சபித்தார் என்றே சொல்ல வேண்டும். நீ போடமெல்லாம் முள்ளும் குறுக்கும் தான் உனக்கு வரும், நீ வேர்வை சிந்திதான் பிழைப்பாய். அது வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் அவங்க ஏசியில் இருக்க மாதிரி இருந்தாங்க. உன்னுடைய இறப்பு மண்ணாகவே மாறும் என்று சொன்னார். அந்த சாபத்தை எடுக்க முடியாதா பாருங்கள். மனிதன் செத்தாலும் மண்ணுக்கு தான் திரும்புகிறான். அடுத்த சாபத்தை பாருங்கள். நோவா தன்னுடைய மகனை சாபிக்கிறான். 9ஆம் அதிகாரம் 25. அதே போல் வாம் 28:15 முதல் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நாம் தப்பு செய்யும்போது சாபங்கள் நம் வீட்டில் எப்படி வருது என்று வரிசையாக பட்டியல் போட்டு கொடுக்கிறான் மோசே. யோசித்து பாருங்கள். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 28-29 அவன் யோவாவை சபிக்கிறான். யோவாவின் வீட்டில் பெருமையக்காரனும் குஷ்டரோகியும் கோலூன்றி நடக்கிறவனும் இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் நீங்க மாட்டான்னு சபிக்கிறான். ஏன் சபிக்கிறான்? இன்னசென்ட் மேன், சமாதானத்துக்கு வந்த அப்னேரை அவன் கொடூரமாய் கொண்டு போட்ட நிமித்தம் அவனை சபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதே போல தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள், அவர் சொற்பேச்சை கேட்காதவர்களை நதியின் காகங்கள் திண்டும் என்று சொல்லி நீதிமொழி 30:17 பார்க்கிறோம். நீதிமொழி 20:20 பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் அவள் வீட்டை விட்டு சாபம் நீங்காது என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழி 17:13 நன்மை செய்கிறவங்களை துரோகம் பண்ணுறவங்க அவங்களோட சாபம் நீங்கவே நீங்காது. என்னுடைய வாழ்க்கையில் நானும் என் மனைவியும் எத்தனையோ பேருக்கு கைமாறு கருதாமல் நன்மை செய்திருக்கிறோம். அவங்க நன்றியாக இருந்தாங்களோ நன்றியாக இல்லையோ அதை பற்றி கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் சதிநாசம் மோசம் பண்ணி பொய்களை பேசி அவதூறை கிளப்பும்போது நம் மனம் நோகிறது. நோகும்போது அவர்கள் பாதிக்கப்படுகிறார். ஏன்? தேவனாய கர்த்தரை அடித்து கொண்டு போடுகிறார். நன்மைக்கு தீமை செய்யனுடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது. பைபிள் பொய் சொல்லாது, ஒரு நாளும் பொய் சொல்லாது. அதே போல் பாருங்கள், ஏழையை கொள்ளையிடாதுன்னு சொல்கிறாரான்றார். நீதிமொழி 22:22 ஏழையுடைய நியாயத்தை நீ நீதி ஸ்தலத்தில் அதை நீ ஏமாற்றாத, அவனை உபத்திரப்படுத்தாத, அவன் நிலத்தை கொள்ளையடிக்காத. நீ கொள்ளையடித்தால் நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை கொள்ளையடிப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. கடைசியாக நாம் பார்க்கும்போது மார்க் 14:21 இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்து இவன் பிறவாதிருந்தால் ஐயோ என்று சொல்கிறார். அவனுடைய நிலைமை குறித்து ஆண்டவர் முன்னறிந்து சொல்கிறார். யாரை குறித்து சொல்கிறார்? யூதாஸ். கர்த்தரோடு 3.5 வருஷம் எல்லா நன்மைகளையும் பார்த்து அற்புதங்களையும் பார்த்து கர்த்தராக இயேசுக்கு வர காணிக்கையும் பையிலை போட்டு கொள்ளையடித்து முடிவில் அவரை காட்டி கொடுக்க முற்படுகிறான். சொற்ப காசுக்காக அதை முன்கூட்டி அறிந்த இயேசு சொல்கிறார், யூதாசே உனக்கு ஐயோ,
நீ பிறவாதிருந்தால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். எத்தனை உண்மை பாருங்கள். ஆண்டவருக்கு தெரியும், அநியாயமாக ஒரு நாட்டை பிடித்து அங்குள்ள மக்களை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி கொலை பண்ணவருடைய சாபங்கள் நீங்குமா? ஒரு நாளும் நீங்காது, ஒரு நாளும் நீங்காது. ஸோ என் அருமையான தேவ ஜனங்களை, வட்டி கொடுக்கிறவனுடைய வீட்டை விட்டு சாபம் நீங்காது. லஞ்சம் அநியாயமாக ஏலத்தில் வாங்கி அவருடைய நாய்களை அடகு வைத்து மீள முடியாமல் இருக்கும்போது அதை தனக்கு வைத்துக்கொள்ளுடைய சாபமும் நீங்காது. எனக்கு நன்றாய் தெரியும், வட்டி கொடுக்குற அநேகர் என்னிடத்தில் வந்து புலம்பியிருக்கார். அவள் எவ்வளோ வட்டி கொடுத்தாலோ அவ்வளோ தூரம் சாபங்கள் நிற்கிறது. கொள்ளையடிக்குது, அநியாய பணத்தில் சம்பாதிக்கிறவனுடைய வீட்டைட்டும் சாபம் நீங்காது. அவன் இன்றைக்கு நாம் நம்மை தற்பரிசோதனை செய்வோம். இந்த 8 காரியங்களில் எந்த காரியத்தில் நாம் வருகிறோம் என்று நம்மை பரிசோதிப்போம். நமக்கு ஒரு வழி உண்டு, சாபங்களுக்கு தப்பு ஒரு வழி உண்டு. பாரம்பரிய சாபங்கள், முற்பிதாக்கள் செய்த சாபங்கள். தாத்தா மந்திரவாதி எல்லாருடைய கையும் காலையும் முடக்கினார். ஆனால் பாருங்கள், அவருடைய பிள்ளை முடக்கு, போலியோ. பிள்ளைக்கு பிள்ளை கை கால் வணங்காது. பாருங்கள், அவர் மந்திரத்தை தான் சம்பாதிச்சு தனக்கு வேண்டாதவன் அது காசு கொடுத்தவனுக்கு கை கால் வணங்கம் பண்ணார். ஆனால் அந்த வீட்டுக்கு சாபம் நீங்கள் தான் இல்லை. ஆனால் இந்த சாபம் நீங்களுக்கு ஒரே வழி. கலாத்தியர் 3:14, கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமானார். எப்படி சாபமானார்? உபாகம் 21:23, மரத்தில் தூக்கி விடப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டான், தேவனும் சபிக்கப்பட்டான். ஆகவே நம்முடைய சாபத்தை நீக்க இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கினார். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய சாபம் நீங்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும் சாபங்கள் நீங்கிறது. அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட அருமையான நம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார். அவருடைய மூதாயில் செய்த தவறு நிமித்தம் அவன் கஷ்டப்படுவான் என்றால் உம்மை நோக்கி வரட்டும், உம்முடைய சிலுவை அன்பிற்கு வரட்டும். அவர்கள் இவர்கள் தெரியாமல் மற்றவரை துன்புறுத்தினால், ஏழையை பரியாசம் பண்ணினால், அல்லது கர்த்தாவே நன்மைக்கு தீமை செய்தால் உணர்ந்து யார் நன்மை செய்தார்களோ அவர்கள் மன்னிப்பு கேட்க செய்யும். மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழச் செய்யும். உம்முடைய சிலுவையில் நீக்கப்படாத எந்த சாவும் இல்லை. இன்றைக்கு உம்முடைய சிலுவை அன்பை நினைக்கும் போது அந்த சாபங்கள் அவருடைய வீட்டில் நீங்கட்டும், அவர் நன்றாக இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.